அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி அருகே சீத்தப்பற்ப நல்லூர் காவல் நிலைய சரகத்தில் பெண் உள்பட 6 பேருக்கு நேற்று இரவு அரிவாள் வெட்டு சம்பவத்தில் மொத்தமாக 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 20 மணி நேரத்தில் ஏற்கனவே 4 பேர் கும்பல் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது சீத்தப்பற்ப நல்லூர் அருகே உள்ள இந்த வெள்ளாளன் குளம் பகுதியை சேர்ந்தவர்கள் அருகில் உள்ள ஹோட்டலில் சாப்பிடும் போது அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் அதுவே கைகலப்பாக மாறி ஊருக்குள் நுழைந்த போது ஊரில் இருந்த சிலரும் சேர்ந்து கொண்டு இவர்கள் அனைவரையும் தாக்கக்கூடிய சம்பவம் நடந்தேறியது. வாய் தகராறு முற்றுவதில் அரிவாள் வெட்டும் நடந்ததில் இதில் ஒரு பெண் ஒருவரும் அடங்குவார். பின்னர் இது குறித்த தகவல்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் சீத்தப்பற்ப நல்லூர் காவல்துறையினர் உடனடியாக இந்த வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணையை மேற்கொண்டு அரிவாள் வெட்டில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை தேடி வந்தனர். பின்னர் கொக்கி குமார் என்ற முத்துக்குமார், சுரேஷ், பாண்டி என்ற இசைக்கு பாண்டி, ராமர் என்ற ராமர் ஐயப்பன் என 4 பேரை இன்று காலையில் கைது செய்தனர். பின்னர் அதன் தொடர்ச்சியாக பாக்கிய நாகராஜன், சுரேஷ் என்ற சுடலை, முருகன் என்ற பெரிய முருகன் என வேறு 3 பேரை தற்போது அதிரடியாக கைது செய்து அனைவரையும் சிறையில் அடைத்திருக்கின்றனர். 6 பேர் மீது அரிவாள் வெட்டிய வழக்கில் தற்போது 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைதிகள் குறித்து சத்தியம் தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக பேசிய திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP டாக்டர் பிரசன்னகுமார், இதுபோன்ற சிறிய வாய் தகராறுகளில் அரிவாள் வெட்டில் ஈடுபடுபவர்களும் சிறிய வாய் தகராறை பெரிய அளவிலான விஷயமாக மாற்றுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், இதுபோன்ற தகராறுகளை தூண்டி விடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இதுபோல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். சிறிய பிரச்சனைகளை ஊதி பெரிய அளவில் சமுதாய ரீதியிலான பிரச்சனைகளாக மாற்றுபவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 6 பேர் அரிவாள் வெட்டில் 20 மணி நேரத்தில் 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்ரகாம்.